சீனாவோட பொருளாதாரத்தை இந்தியா விரைவில் முந்தும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சிங்கப்பூரோட முன்னாள் பிரதமர் லீ சியாங் லூங் தெரிவிச்சிருக்காரு. அவர் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய சாத்தம் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல செய்தியாளர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது ஆசியால ஒரு மிகப்பெரிய ஒரு அசுரத்தனமான வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி இந்தியா மிக விரைவில் எட்டக்கூடும். சீனாவோட கம்பேர் பண்றப்ப சீனா சுருங்கிய நிலைமையில பொருளாதார வளர்ச்சியில போய்கிட்டு இருக்கும். ஆனா இந்தியா அந்த பொருளாதார வளர்ச்சியில மிகப்பெரிய ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். அது மட்டும் கிடையாது, சீனாவோட மக்கள் தொகை இப்ப ரொம்ப சுருங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை, குறிப்பா இளைஞர்களுடைய ஒரு அசுரத்தனமான வேகத்தோடையும் இந்தியா மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடா உருவெடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த சிங்கப்பூரோட முன்னாள் பிரதமர் சொல்லியிருக்காரு. அது போக உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள் சீனா இருக்கக்கூடிய பீஜிங் நாட்டில் முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இப்ப அந்த இடத்துல காலி பண்ணிட்டு இந்தியா இருக்கக்கூடிய நியூ டெல்லி இருக்குல்ல, புது டெல்லியில நிறைய முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதனால கூடிய சீக்கிரம் சீனாவோட பொருளாதாரத்தை இந்தியா முந்திவிடும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சிங்கப்பூரை சேர்ந்த முன்னாள் பிரதமர் சொல்லியிருக்கிறது உலக நாடுகள் மத்தியில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது. மீண்டும் ஒரு தகவலுடன்